இல்லை அமெரிக்கா சீனா ஒப்பீடுங்கிறது மூலதன நூல் வாசிப்பு கூட்டத்தில் இது எப்படி வந்ததுன்னு கேட்டால், இது அடிப்படையில் மூலதனத்துக்கும் கூலி உழைப்புக்கும் உள்ள முரண்பாடு தான். தாஸ் கேபிட்டல் படிக்கிறதுக்கு முதல்ல நாம் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தானே உள்ளே போவோம். கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும். இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உள்ள முரண்பாட்டினுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான். இப்போ எதுக்கு இந்த ஒப்பீடு முன்னுக்கு வருது அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் இருக்கு. நம்ம திருவாளர் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கும் போது ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் ஜெயிச்சார். ரொம்ப நேரோ மார்ஜின். ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது அவர் 2 தடவை பதவி நீக்கம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. செனட்டில் அவருக்கு மெஜாரிட்டி இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாரு. அதுபோக அவர் மேலே ஒரு அசிங்கமான குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இப்போ அவங்க கட்சியே 2வது வாய்ப்பு இவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு நான்லாம் நினச்சே பார்க்கல. 2வது வாய்ப்பு கொடுத்துட்டான். அவர் காலையில் ஒன்று பேசுவார், ஈவினிங் ஒன்று பேசுவார். எதுலேயுமே ஒரு அடிப்படையே இருக்காது அவர் பேச்சுக்கு. இப்போ சமீபத்தில் அந்த ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அந்த சீஃப் செத்து போயிட்டானா ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஏன்னா அவன் ஒரு தடவை விசாரிச்சிருக்கிறான். உலகத்திலேயே வல்லரசனுடைய ஹெட்டு நீ ஒரு ஆள் இறந்து போகும்போது மரியாதைக்காவது ஆர்ஐபின்னு போடலாம்ல, செத்துட்டானா நல்லது அப்படின்றான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் அமெரிக்க வல்லரசுக்கு ஜனாதிபதியாக 2வது டேர்மில் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டியில் ஏன் தேர்ந்தெடுத்தான் இல்லையா? அப்போ அங்கே என்னவோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் வந்தோடனே என்ன பண்ணாரு, கிரீன்லாந்து என்னது, இன்னொன்று என்னது, கனடா என்னது, டாரிஃப் எல்லாருக்கு மேலேயும் போட்டார் 50%. சீனாக்காரன் நான் திருப்பி தாக்குன்னு சொன்னோன்னு 100னாரு, 150னாரு. அப்புறம் அடங்கிட்டாரு. ஏன் அடங்கினாருன்னு சொல்றேன். வெனிசுலாவுக்குள்ள போய் ஜனாதிபதியை தூக்கிட்டே போயிட்டாரு இல்லையா? இப்போ ஈரான்ல போய் ஜனாதிபதியை மத தலைவரை கொண்டுட்டாரு. போகும்போது என்ன சொன்னாரு, 2 நாள்ல ஈரானை நான் காலி பண்ணிடுவேன்னு போனாரு. கடைசியில புறமுதுகு காமிச்சு தான் பின்னாடி வந்தார். அவர் அங்க போய் ஒன்னும் அவர் வெற்றியோடு வரல. ஆட்சி மாற்றம் சொன்னாரு. ஆட்சி மாற்றம் நடந்ததா? இல்லை. அங்க போயிட்டு தன்னுடைய லாங் ரேஞ்ச் மிசைல் எல்லாமே காலியானதுக்கு அப்புறமாக வேற வழி இல்லாம திரும்பி வந்தாரு. இதுதான் உண்மை. இப்போ சீனாவில் சமீபத்தில் அவர் போனாரு. அமெரிக்காவில் இருக்கும்போது சீனாவை பத்தி அவர் என்ன பேசுவாரு, அது ஒரு தீய சக்தி, நான் அதை ஒழிக்க போறேன், உலகத்துக்கே அச்சுறுத்தல் பாதுகாப்பு ரீதியா சீனா தான். அந்த மாதிரி இல்லை. ஈரான் போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது ஒரு அமெரிக்கா இது சீனா போனாரு. நீங்கெல்லாம் இப்போ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அதுக்கான வீடியோ எல்லாம் இருக்கு. அங்க போயிட்டு ஜிபிங் யூ ஆர் அ கிரேட் லீடர், சைனா இஸ் எ கிரேட் கண்ட்ரி. எங்க நாட்டில் போய் இதை நான் சொன்னேன்னா என் மேல எல்லாரும் கோச்சுக்கிறாங்க, ஆனால் நான் உண்மையே சொல்லணும். சீனா இஸ் எ கிரேட் கண்ட்ரி, யூ ஆர் அ கிரேட் லீடர் அப்படின்ட்டு அந்த வீடியோவே இருக்க வேண்டாம், நான் அனுப்புறேன். ஆனா அவர் உண்மையாலும் அங்க எதுக்கு போனாருன்னு சொன்னா, G10 ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, G20 G7 ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி G2ன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கலாம் அப்படின்னு தான் அவர் போயிருக்கிறாரு. சீனாக்காரன் அதுக்கு ஒத்துக்கல. சரி, இவங்க பிரச்சனை என்னன்னா ஈரானா, வெனிசுலாவா அல்லது கனடாவா, எல்லாம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவினுடைய பிரச்சனை சீனா தான். சீனா தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பிரச்சனை. இது இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமாக நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றான் போகிறான், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அமெரிக்காவினுடைய வர்த்தக துறையினுடைய டெபுட்டி செக்ரட்டரி இந்தியாவுக்கு வந்தார்
ஒரு 2 மாதம் இருக்கும். அவர் பேர் வந்து கிறிஸ்டோபர் லாவண்டு. அவர் ஓப்பனாக என்ன சொன்னார்னா, நாங்கள் சீனாக்கிட்ட ஏமாந்துட்டோம். 71 சீனாவோட நாங்கள் நிறைய ஒப்பந்தம் போட்டோம். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு உலக மார்க்கெட் கிடைச்சிச்சு. அந்த உலக மார்க்கெட் வச்சுட்டு சீனா எங்களை எல்லா துறையிலையும் இப்போ பீட் பண்ணிட்டு இருக்கிறான். சீனாவோட செய்த தவறை இந்தியாவோடு நாங்கள் செய்ய மாட்டோம். நான் இங்கே வந்திருக்கிறது எங்கள் நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, நான் திருவாளர் மோடியும் அவர் பேர் என்ன பியூஷ் கோயலா, அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்கெல்லாம் கிடையாது. அவர் சொன்னதிலிருந்து மோடியோ பியூஷ் கோயலோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அப்போ சீனா தான் பிரச்சனை. இந்த போர் முடிஞ்சோடனே அமெரிக்கானுடைய மதிப்பு கீழே கீழே கீழே, ட்ரம்ப் வந்தோடனே அமெரிக்கானுடைய மதிப்பு போயிடுச்சு. ஈரான் வாரில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அது ஒன்றும் மிலிட்ரி உலகத்திலேயே அன்பீட்டபிள் மிலிட்ரி பவர் எல்லாம் அவங்க கிடையாதுங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. சீனாவினுடைய மதிப்பு வந்து உயர்ந்து இருக்குது. இப்போ இந்தியாவோட அமெரிக்காவை புறக்கணிச்சிட்டு சீனா பக்கம் போகிறதுக்கான சில ஆதாரங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு. போன மாதம் 4 மின் உற்பத்தி கம்பெனிகள் வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முதல்லலாம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஷிஃப்ட் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாருமே அமெரிக்காவிலேருந்து சீனாவை நோக்கி போயிட்டுருக்குறாங்க என்பது தான் உண்மை. இப்போது 1971 அல்லது 71 வரைக்கும் அமெரிக்காவுக்கு சீனாங்கிற நாடே கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தைவான் தான் சீனா. ஐக்கிய நாடுகள் சபையில் தைவான் தான் உறுப்பினர். 1.5 கோடி தான் ஜனத்தொகை. சீனாவினுடைய ஜனத்தொகை வந்து அப்போ 85 கோடி, இப்போ 140 கோடி. இப்போ அமெரிக்காக்காரனே சிந்திக்கிறான், என்னடா இது காமெடி பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம 85 கோடி நம்பர் 1 பாப்புலேஷன் உள்ள ஒரு நாட்டை நம்ம அங்கீகரிக்காமையே தைவான்னு சொல்லிட்டு இருக்கோமே. அப்போ சீனா வந்து ஒன்றுமே கிடையாது. அது உலக அரசியல் அரங்கத்தில் ஆகட்டும், பொருளாதார ரீதியிலெல்லாம் இட்ஸ் நோவேர். இந்தியாவோட கூட சில விஷயங்களில் அவங்க பின்தங்கி தான் இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு சோவியத் யூனியன் தான் பெரிய எதிரி. கோல்டு வார் 91 வரைக்கும் நடந்தது தெரியும். இப்போ இவன் கம்யூனிஸ்ட்டு, அவங்களும் கம்யூனிஸ்ட்டு, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு ஒரு பயம். இப்போ அதனால் இவனை நம்ம பக்கம் வளைச்சி போட்டுக்கலாம், ஒரு ஒப்பந்தமெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் அன்றைய அமெரிக்காவினுடைய கிசிஞ்சர் என்கிற வெளியுறவுத்துறை செயலாளர் ரகசியமாக சீனாவுக்கு போகிறாரு. ரகசியமாக அங்கே போய் சில பேச்சுவார்த்தைகள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறம்தான் சீனா ஐக்கிய நாடுகள் சபையில் மெம்பர் ஆகிறான். அவங்களுக்கு அந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பர்ஷிப் கிடைக்குது, வீட்டோ பவர் கிடைக்குது. இதை தொடர்ந்து 3 மாதத்தில் அன்றைய நிக்சன் அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு போகிறாரு. அஃபீஷியல் விசிட்டு ஃபர்ஸ்ட் டைம். அங்கே போய் ஒப்பந்தங்கள் போடுறாரு. ஒரு ப்ராப்பரான வர்த்தகங்கள் நடக்குது. அப்படிதான் சீனாவுக்குமான அமெரிக்காவுக்குமான உறவு என்பது ஏற்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதியாகட்டும், அமெரிக்க மக்களாகட்டும், அல்லது உலக மக்களே வந்து இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சீனா இவ்வளோ பிரம்மாண்டமாக வளருவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. சீனா எதிர்பார்த்தானா என்னன்னு தெரியல. பட் சீனா வந்து எதிர்பார்த்திருக்கிறான்ங்கிறத டெங் சியோபிங்கிற வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும். 1970 வேர்ல்டு எக்கானமியில் ஜிடிபியில் சீனாவினுடைய ஷேர் வந்து 2% தான், 2. இன்னைக்கு 30. நவ் இட் இஸ் 25. உங்களுக்கு ஜிடிபி தெரியும், ரியல் ஜிடிபி தெரியும், நாமினல் ஜிடிபி தெரியும். அதெல்லாம் இப்போ நம்ம போக வேண்டாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, பிபிபி மாடல் ஜிடிபி, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. சுருக்கமாக சொன்னால் ஒரு 50,000 ரூபா இருந்ததுன்னா இந்தியாவில் ஒரு மிடில் கிளாஸு நல்லா வாழலாம் மாதத்துக்கு, மிடில் கிளாஸ் லைஃபு. அதே 50,000 கொண்டுட்டு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா 2 நாள் கூட தாங்காது. அப்போ இங்கே பர்ச்சேசிங் பவர் டாலருக்கு ஒன்று,
அமெரிக்காவுக்கு பர்ச்சேசிங் பவர், அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது. இப்போ இந்த வித்தியாசத்தை கணக்கில் எடுத்துட்டு ஜிடிபியில் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா பிபிபி மாடலில் சீனா தான் இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 பொருளாதாரம். எவ்வளோன்னு சொல்கிறேன், 44.3 ட்ரில்லியன். சீனா நம்பர் 1. அமெரிக்கா வந்து 32.38 ட்ரில்லியன் தான், 2வது இடம் தான். அமெரிக்க பொருளாதாரத்தை விட பிபிபி மாடல்ல சீன பொருளாதாரம் 35% பெருசு. அதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. இதுதான் அமெரிக்காவினுடைய தூக்கத்தை கெடுப்பதுங்கிறது. உலக சரக்குகளில் 30% சீனாவில் தான் உற்பத்தி ஆகுது. இப்போ உலக மக்கள் பயன்படுத்துகிற 1/3 சரக்கு சீனாவில் உற்பத்தி ஆகுது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 15% தான். நான் சொல்றது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அது வந்து வணிக மூலதனம், மார்க்ஸ் சொல்லுவார்ல, வணிக மூலதனம், நிதி மூலதனம், அதெல்லாம் அங்கே அதிகமாக இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மூலதனம் முடிச்சவங்களுக்கு தெரியும். அங்கே தானே உபரி மதிப்பு உற்பத்தி ஆகுது, மற்றவங்களாம் அதை ஷேர் பண்ணுறவங்க தானே. அங்கே தான் 30% வந்து சீனாவில் உற்பத்தி ஆகுது. அதனால தான் உலக மந்தம் பொருளாதாரம் வந்தாலும் சீனாவை அவ்வளவாக பாதிப்பதில்லை. ஏன்னா அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அது சீனாவில் 125 நாடுகளோட அவங்களுக்கு வந்து ட்ரேட் சர்ப்ளஸ், உலகம் பூரா ஏற்றுமதி பண்ணுறான். 125 நாடுகளுக்கு இறக்குமதியை விட ஏற்றுமதி வந்து சீனா அதிகமாக இருக்கு. 125 நாடுகளுக்கு அது எவ்வளோனா $1.25 ட்ரில்லியன். ரூபாவில் சொன்னால் 120 லட்சம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அந்நிய செலாவணி சீன நாட்டுக்குள்ள வருது. இப்போ இந்தியா வந்து எப்பவுமே ட்ரேட் டெபிசிட் தான். தோழர்கள் சொன்ன மாதிரி நம்ம கடன் வாங்கி தான் அதை சமாளிக்கிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் $3 ட்ரில்லியன் சீனாவுக்கு. இது எவ்வளவுனா இந்தியா வந்து 0.6 ட்ரில்லியன் தான். இந்தியாவை விட சீனாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 5 மடங்கு அதிகம். இப்போ 1978 2018 வரைக்கும் சீனா வந்து தொடர்ந்து ஜிடிபி வளர்ச்சி 10%. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து உலக ரெக்கார்டு. எந்த ஒரு நாடுமே இந்த மாதிரி தொடர்ந்து 10% ஜிடிபி வளர்ச்சி காமிச்சதே இல்லை. இவ 78 2018 வரைக்கும் ஜிடிபி 10%. இப்போ 1980 இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீனாவினுடைய தனி நபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் என்பது 70 மடங்கு அதிகரிச்சிருக்கு. பெர் கேபிட்டா இன்கம். இதுவே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பாட்டம் 50 இருக்கான்ல, அந்த தொழிலாளி வர்க்கம், மிடில் கிளாஸ், விலைவாசி உயர்வை கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா இந்த 45 ஆண்டு கால வரலாற்றில் அவனோட வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே கிடையாது அமெரிக்கா. சீனா வந்து டெக்னாலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அமெரிக்காவும் சீனாவும் டெக்னாலஜியில் கம்பேரிசனே கிடையாது. சீனா வந்து ஒரு 100 ஆண்டு காலம் அமெரிக்காவோட டெக்னாலஜியில் முன்னாடி போயிட்டான். அதான் உண்மை. நானே இதை நம்பலை முதல்ல. இப்போ இந்த துறையில் எக்ஸ்பர்ட்லாம் நான் கேட்டேன். நான் அமெரிக்காவுக்கும் போகிறவங்க சீனாவுக்கும் அடிக்கடி போயிட்டு வர்றாங்க. அவங்க உண்மை தான் சொல்கிறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு சீனா தான் நம்பர் 1. ரோபோ சீனா தான். மின்சார வெஹிக்கிள்ஸ் தயாரிப்பில் சீனா தான் நம்பர் 1 இன்னைக்கு. மருந்து தயாரிப்பு, பேட்டரி, மின்சார வாகனத்துக்கான பேட்டரி தயாரிப்பு, இதெல்லாம் சீனா தான் நம்பர் 1. சீனாவில் 16 லட்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான காப்புரிமை வந்து அவங்க வச்சிருக்காங்க. பேட்டன் ரைட்டு 16 லட்சம். 20 லட்சம் ரோபோக்கள் இன்னைக்கும் சீனாவில் அன்றாட உற்பத்தியில் ஈடுபட்டு இருக்கு. இது உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. 20 லட்சம் ரோபோக்கள். இது உலகத்திலேயே 54%. ரோபோக்களில் உலகத்தில் இருக்கிற எல்லா ரோபோக்கள்லையும் 54% சீனாவில் தான் இருக்கு. இது அமெரிக்கா, ஜப்பான், யூரோப்பியன் யூனியன் கூட்டுத்தொகையை விட அதிகம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான பேட்டரியில் 80% உலகம் முழுவதும் சீனாவில் தான் உற்பத்தி ஆகுது. 13 மில்லியன் மின்சார கார்கள் வந்து சீனாவில் விற்றுருக்கிறான்.
13 மில்லியன், இன்னும் 1.3 கோடி மின்சார காரு, அதுபோக எண்ணெயில் ஓடுற காரு வெஹிக்கிள்லாம் இருக்கு. மின்சார கார் உற்பத்தியிலேயே உலகத்திலேயே 65% இன்னைக்கு சீனாவில் தான் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. சோலார் மின்சாரத்தில் இன்னைக்கு சீனா தான் நம்பர் 1. சூரிய ஒளி மின்சாரம் எவ்வளோனா 1000 ஜிகாவாட்டு. 1000 ஜிகாவாட் எவ்வளோனா நம்ம கூடாங்குளத்தில் நம்ம உற்பத்தி செய்கிற மின்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட 100 மடங்கு அதிகம். ஆமாம், சோலாரு அதுபோக ஹைட்ரோ இருக்குது, வேறு வகையெல்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு சீனா வந்து போயிருக்கிறான். 96% சீன மக்கள், அதாவது 120 கோடி பேர் 5G யூஸ் பண்ணுறான். 120. இன்னும் நம்ம ஊரில் பிஎஸ்என்எல்லுக்கு 5G கிடையாது. அங்கே விமான வேகத்தில் ஓடுற ரயில்கள் வந்து ஏராளமாக இருக்கு. விமான வேகத்தில் ஓடுற ரயில்கள் சில ஊரில் 10 நிமிஷத்துக்கு ஒரு ரயில் வரும். அது வந்து புல்லட் ட்ரெயின், விமானத்துக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கோம். இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து ஹீத்ரூ ஏர்போர்ட் லண்டனில் தான் இருக்குது. அதை விட சைனாவில் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து பெருசாக இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஊரில் நம்ம இந்த சைதாப்பேட்டையா, சோழிங்கநல்லூர் எடுத்துக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய ஊர். அதை விட சைனாவில் சில தனி ஃபேக்ட்ரிஸ் வந்து பெருசு. ஒரு ஊரை விடவே ஒரு ஃபேக்ட்ரி வந்து பெருசு. அதே மாதிரி அங்கே இருக்கிற மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி தான் போகணும், பஸ்ஸில் போனால் கூட முடியாது, அந்த மாதிரி மார்க்கெட்ஸ் இருக்கு. நான் அந்த 78லேருந்து 2018 வரைக்கும் ஜிடிபி 10% கன்சிஸ்டன்ட் குரோத்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் 80 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கிலிருந்து சீனா வந்து மேலே கொண்டு வந்திருக்கிறான் 2018 வரைக்கும். 2018லிருந்து 2025 இன்னைக்கு வரைக்கும் அதுக்கும் மேலே 25 கோடி மக்களை பாவர்ட்டி லைனுக்கு மேலே கொண்டு வந்துட்டான். இப்போ இன்னைக்கு ஐநாவினுடைய அளவுகோல் வந்து ஒரு நபருக்கு $3 ஒரு நாளைக்கு வருமானம் இருந்ததுன்னா, அதுக்கு கீழே இருந்ததுன்னா அவங்க வந்து வறுமை கோட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு சீனாவில் அந்த அதிதீவிர வறுமை கோட்டுக்கு கீழே யாருமே இல்லை, எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிட்டாங்க. அது வேற எந்த நாட்டிலையுமே இல்லை. அமெரிக்காவில் வறுமை இருக்கு, பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஆனால் அதிதீவிர வறுமை கோட்டுக்கு மேலே எல்லா மக்களையும் கொண்டு போன ஒரே நாடு சைனா தான். 95% மக்களுக்கு சொந்த வீடு இருக்கு சைனாவில். இன்னும் நிறைய இருக்கு, நான் டைம் கருதி. அது 55 கிலோமீட்டருக்கு கீழே வந்து கடலுக்கு கீழே ஒரு பாலம் கட்டிக்கிறான். 55 கிலோமீட்டருக்கு. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர் மின் நிலையம் வந்து உலகத்திலேயே ரொம்ப பெருசு சீனாவில் தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியுமில்ல, அந்த மஞ்சள் நதின்னு சீனாவின் துயரம்னா எல்லாத்தையும் இணைச்சிட்டான். அந்த ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மூலமாக சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான டொமஸ்டிக் கன்சம்ஷன் அந்த ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்லேருந்து மட்டும் சப்ளை ஆகுது. இந்த கோவிட் டைமில் பார்த்தோமில்ல, நம்மலாம் ஆஸ்பத்திரி இல்லை, ஆக்சிஜன் இல்லை. சீனாவில் என்ன பண்ணால் நீங்கள்லாம் பார்த்தீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்கள, 10 நாள்லாம் ஹாஸ்பிட்டலே கட்டான், எல்லாத்தையும் கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ பல லட்சம் உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த சிப்பு தயாரிக்கிறதுல அமெரிக்கா தான் நம்பர் 1. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டெக்னாலஜியை வளர்க்குறது சைனா, ஆனால் அதை உருவாக்குறதுல இன்றைக்கி அமெரிக்கா தான் நம்பர் 1ல் இருக்கிறான். அது ஆந்த்ரோபிக்னு ஒன்று தெரியும், அதுதான் உலகம் பூரா இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய ஏஐ. அது வந்து முதல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தான். ட்ரம்ப் வந்தோடனே அது சீனாவுக்கு கொடுக்காதீங்க, அல்லது உலகத்தில் எந்த நாட்டுக்குமே கொடுக்காதீங்கன்னு ஆர்டர் போட்டான். இவர் என்ன பண்ணாருன்னு சைனாக்காரனுக்கு தெரியும் இல்லையா. இப்போ போன வாரம் அவன் ஒரு ஏஐ செயலி ஒன்று கண்டுபிடிச்சி மார்க்கெட்டில் விட்டுருக்கா. அப்படி ZHIPU ஜிப்பு, அது ஆந்த்ரோபிக் அளவுக்கு ஃபாஸ்டானது. இன்னைக்கு காலையில் நான் ஒரு நியூஸ் பிஸ்னஸ் லைனில் பார்த்தேன். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, விண்வெளி மையம், அங்கே போய் நெல் நட்டு அறுவடை பண்ணியிருக்கான் இன்னைக்கு. யாராவது நம்புறீங்களா? விண்வெளி இதில் இங்கிருந்து நாற்று கொண்டு போய் அங்கே நட்டு அவன் வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணி இருக்கிறதா. அது முழு விவரம் இனிமேல் தான் சேகரிக்கணும். ரைட்டு. இப்போ இது வந்து சீனாவை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம்.
எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் பேசுனா பேசிக்கின்னே இருப்பேன். இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே ரைட்டு. இப்போது இல்லை இல்லை ஏங்க நீங்கள்லாம் 45 நிமிஷம் எடுத்துட்டீங்க. 7 மணிக்கு முடிக்கிறோன்னு வாக்கு கொடுத்துருந்தோம். சரி அடுத்த வாசிக்கு சரி. இப்போ யுஎஸ்னோட பிரச்சனை வந்து ரெண்டு வந்து முக்கியமானது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று அதனுடைய கடன் டெப்ட் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, $39 ட்ரில்லியன் அது 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 கடன். அது வந்து நினைச்சு பார்க்க முடியாத 39 ட்ரில்லியன். ட்ரில்லியன்னா உங்களுக்கு தெரியும் 1,00,000 கோடி. ரூபாவில் பெருக்கணும்னா இன்னொரு 95ஆல் பெருக்கணும். இந்த போல்டு போட்டிங்கன்னா சைபரே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதனுடைய இன்ட்ரெஸ்ட் பேர்டன் வருஷத்துக்கு $3 ட்ரில்லியன் வந்து வட்டி கொடுக்கணும். இது வந்து அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று, டாலருங்கிறது சர்வதேச நாணயமாக இருக்கிறது அவனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நமக்கு டாலர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும், உற்பத்தி பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு டாலர் கிடைக்கும். ஆனால் அவன் நோட் அடிச்சுனான்னா அவனுக்கு டாலர் ஆச்சு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அவனுக்கு. ஆனால் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் டாலருக்கான மாற்று என்பது உருவாயிட்டு வருது. இப்போ இந்த அமெரிக்கன் பாண்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உலகத்தில் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. டாலர் அடிக்கிறதுக்கான பவர் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா. அவன் என்ன ஏதாவது ஒரு எதிர்பாராத எக்ஸ்ட்ரீமாக ஏதாவது நடந்தாலும் கூட டாலர் அடித்து உங்களுக்கு கொடுத்துருவான். டாலர்னுடைய விலை குறையும், உங்களுடைய பாண்ட் மார்க்கெட் பாண்டுடைய விலை வந்து குறையும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால தான் அது வந்து சேஃபஸ்ட் மார்க்கெட்டு. இப்போ கோவிட் பீரியட் என்ன பண்ணான்னா அடிச்சு விட்டான் டாலரை. அமெரிக்காவில் பேங்க் ரேட் வந்து 1% 1.5% மேலே இருக்காது. கோவிட் பீரியடில் 7% போயிடுச்சு. இப்போ பேங்க் ரேட் அதிகமாகும் போது உங்களுடைய பாண்ட் வேல்யூ வந்து குறைஞ்சிரும். இப்போ உலக நாடுகள்லாம், அதாவது மைய வங்கிகள் எல்லாமே அமெரிக்கன் கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான். இந்தியாவில் ரிசர்வ் பேங்க், அதே மாதிரி உலகத்தில் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய மைய வங்கிகள் அங்கே பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ 3-4 வருஷமாக பண்ணுறது இல்லை. அதுபோல தங்கத்துக்கு போயிட்டான். அதனால தான் தங்கம் வந்து 3 மடங்கு ஏறி இருக்கு 4 வருஷத்தில். அது நோ மோர் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ அந்த பாண்ட் மார்க்கெட்லேருந்து பணம் வெளியில் போகும்போது அவனுக்கு அது பெரிய டாலரோட வேல்யூ வந்து குறையும், அவனோட பொருளாதாரம் வந்து சிவியராக பாதிக்கப்படும். டாலருக்கான மாற்று உருவாயிட்டிருக்கு. கடன் பிரச்சனை வந்து அவனுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னொன்று, ஜிடிபிக்கு கடனுக்குள்ள ஒரு ரேஷியோ எப்பவுமே இருக்கும். ஜிடிபிக்கு மேலே நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது. சைனா பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் ஜிடிபி தான் அவங்க கடன். இந்தியாவும் கிட்டத்தட்ட 65 தான். அமெரிக்காவினுடைய ஜிடிபி ரேஷியோ என்ன தெரியுமா? கடன் ரேஷியோ 120%. அவனே ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். ஜிடிபிக்கு மேலே நீ எந்த நாடு கடன் வாங்கினாலும் அவன் வந்து வல்லரசு கிடையாது. இராணுவத்துக்கு நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ அதை விட நீங்கள் வட்டிக்கு அதிகமாக செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் வல்லரசு கிடையாது. இந்த ரெண்டும் அளவுகோல் முடியும் பார்த்தா அமெரிக்கா வந்து இன்னைக்கு வல்லரசு கிடையாது. அவனுடைய இராணுவ செலவு என்பது வட்டிக்கான செலவை விட கம்மியாக தான் இருக்கு. சரி சரி, அது உடனே இதை வச்சுட்டு அமெரிக்கா வந்து காலி ஆயிடுச்சு, சீனாவில் தேனாரும் பாலாரும் ஓடுது, சீன மாடல் சோசலிசம் வந்து வெற்றி, அப்படியேற முடிவுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இன்னைக்கும் அமெரிக்காவினுடைய இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் அமெரிக்காவினுடைய தனிநபர் வருமானம் $90,000 பெர் மந்த்து. சைனா வந்து $14,000 தான். 6 மடங்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே 140 கோடி ஜனத்தொகை, இங்கே வந்து 35 கோடி. இன்றைக்கி அமெரிக்கா தான் பெர் கேபிட்டா இன்கமில் அமெரிக்கா தான். ஏற்கனவே சொன்னது போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, செமிகண்டக்டரு, பயோடெக்கு, ஏரோஸ்பேஸ், எலன் மஸ்க் வந்திருக்காரு இல்லை, ஸ்பேஸ் எக்ஸு, அதே மாதிரி நிதி மூலதனம், இதெல்லாம் இன்றைக்கி அமெரிக்கா தான் நம்பர் 1. லீடிங் டெக்னாலஜி கம்பெனி ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், நிவிடியா, அல்ஃபாபெட், அமேசான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கம்பெனியினுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபியோட அதிகமாகிடும். இவ்வளோ பெரிய கம்பெனி இன்னும் அமெரிக்காவில் தான் இருக்குது. அதனால் அமெரிக்கா வந்து என்ன பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். யூனிவர்சிட்டிஸ், சைனாவில் ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா சைனா மாணவர்களை அமெரிக்கா தான் போய் படிச்சுட்டு வர்றான். ஆனால் அமெரிக்காவில் ஹார்வர்டு நம்பர் 1, மசூசூட்டாஸ் நம்பர் 2,
ஸ்டான்ஃபோர்டு, இதெல்லாம் அங்கே தான் இன்னும் இருக்குது. அதே மாதிரி லார்ஜஸ்ட் மிலிட்ரி பட்ஜெட் வந்து இன்றைக்கி அமெரிக்கா தான். $1000 பில்லியன் அவங்க செலவு பண்ணுறாங்க. சைனாவில் ரொம்ப கம்மி தான். அவனுக்கு ஒரு 70 நாடுகளில் 700 இடங்களில் இராணுவ முகாம்கள் இருக்குது. அதே மாதிரி உலகத்தினுடைய நீர் வழிகள் எல்லாம் இராணுவத்தின் மூலமாக அமெரிக்கா இன்னும் கட்டுப்பாட்டில் தான் வச்சுட்ருக்கிறான். ஐநா சபை அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, WTO அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, உலக பேங்க்கு, IMF எல்லாம் இன்றைக்கும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு தான் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஓகே, USA. டாலருக்கான மாற்று முயற்சி அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அது நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மருத்துவத்துறையில் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கே 40 நாள் ஆகும். டாக்டரை அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 40 நாள் ஆகும். நீங்கள் ஒரு மேஜர் ஆப்ரேஷன்னா 1 வருஷம் ஆகும். இப்போ அந்த டீப் சீக்குன்னு ஒரு AI வந்தது பார்த்தீங்களா, அதன் மூலமாக சைனாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் அவன் இணைச்சிட்டான். நீங்கள் போய் என்ட்ரியே போட வேண்டியதில்லை, அவங்க ஃபேஸை வச்சு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஒரு வினாடிக்கு லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவன் ஸ்கேன் பண்ணுறான். ஒரு 15 நிமிஷத்தில் டாக்டர்கிட்ட நீங்கள் போய் உட்காந்துக்கலாம், அவர் என்னன்னு சொல்லிடுவார். சின்ன ப்ராப்ளம்னா அன்றைக்கே உங்களுக்கு வந்து மாத்திரை கிடைக்கும். மேஜர் ஆப்ரேஷன்னா 2 நாள் 3 நாள், அதுக்கு மேலே கிடையாது. நீ அங்கே 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரி, அப்போ சைனாவினுடைய சேலஞ்சஸ் என்ன? அது என்ன, தேனாரும் பாலாருமே ஓடிட்டு இருக்குதா? அங்கே சேலஞ்சஸே இல்லையா? 140 கோடி மக்கள் இருக்காங்கல்ல. இப்போ அங்கே சேலஞ்ச் என்னன்னா, 3 வருஷத்துக்கு முதல்ல லார்ஜஸ்ட்டு GDP க்ரோயிங் கண்ட்ரி அது இருந்தது. இப்போ வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, 4% என்னமோ தான். இப்போ அதனுடைய பாதிப்பு மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கும் இல்லையா? அந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரு உண்மையாலுமே ஒரு கிரைசிஸ் சைனாவில் இருக்குது. அங்கே வந்து இந்த எவர் கிராண்டேன்னு ஒரு குரூப் தான் நம்பர் 1. அவன் வந்து திவாலே ஆயிட்டான். இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, அதில் வீடு வாங்கினவங்க, அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி வயதான பாப்புலேஷன், அவங்க ஒரு குழந்தைன்னு சொல்லி தான் மாவோ காலத்தில் அக்ரெசிவாக அதை பர்சீவ் பண்ணாங்க. அதன் விளைவாக இப்போ அதனுடைய பாப்புலேஷன் வந்து வயதானவர்கள் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பென்ஷன் அதிகமாக கொடுக்கணும், மருத்துவத்துக்கு அதிகமாக செலவாகும். இன்னொன்று, அங்கே உள்ளாட்சிகள்லாம் கடன் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணிக்கிறான். அந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாம் அவங்களாக கடன் வாங்கிக்கலாம், அவங்களாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி செய்யலாம். அது வந்து வரம்புக்கு மீறி போயிடுச்சு. அது ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கு. அந்த US வந்து இந்த டெக்னாலஜியில் டஃப்பாக சைனாவுக்கான ஃபைட் கொடுத்துட்ருக்குறான். அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே போல் சைனா மேலே அவங்க இறக்குமதி வரி விதிக்கிறாங்க இல்லைங்களா, அது 50 நாறு 100 நாறு 150 நாறு நாளைக்கு 10% 15% போட்டாலுமே அது வந்து சைனாவுக்கு பாதிக்கும். இன்றைக்கி அமெரிக்கா நீங்கள் போனீங்கன்னா அது வீதி முழுக்க சைனா குட்ஸ் தான் இருக்கும். இப்போ அதுக்கான இறக்குமதி வரி போடும்போது இவங்களுடைய ஏற்றுமதி பாதிக்கும். அது சீனாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். அது இப்போ சமீபத்தில் அது வியட்நாம், மெக்சிகோ, சில கம்பெனிகள் இந்தியாவுக்கும் சீனாவிலிருந்து ஷிஃப்ட் ஆகிறதாக சில விவரங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆயில் ரிசர்வ் சைனாவில் இல்லை, இருக்குது, ரொம்ப கம்மி மற்ற நாடுகள் மாதிரி. அது இறக்குமதி தான் அவங்க பண்ணணும். இந்த போர் வந்ததுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் நான் வந்து 2 பக்கம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஸ்ட்ரென்த்து இருக்குது சொல்லியிருக்கேன், வீக்னஸ் என்ன, அதனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சீனாவினுடைய பிரச்சனைகள் என்ன, சாதனைகள் என்ன அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு சீனாவில் பார்த்தீங்கன்னா, சீனாவினுடைய நம்பர் 1 பணக்காரன் என்ன தொழில் செய்கிறான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன தொழில் செய்கிறான்? நம்பர் 1 பணக்காரன் அம்பானி அதானியை விட அவன் பணக்காரன், நம்பர் 1 சீனாவில். அவன் என்ன தொழில் செய்கிறான்னா குடி தண்ணீரை பாட்டில் அடித்து விற்கிற தொழில். நம்பர் 1 பணக்காரன், உலக பணக்காரங்க வரிசையில் அந்த Forbes 100ல் இருக்கிறான். நீ சோசியலிசத்தை நோக்கி போறேன்னா அவன் குடிமக்களுக்கு தண்ணீர் இலவசமாக நீ கொடுக்கலையே, அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அவன் உலக பணக்காரனாக இருக்கான்னா, இப்போ அவங்க சைனா வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் வந்து ஏராளமாக இருக்கிறது. அது
அதான் இப்போ நம்ம சுருக்கமாக சொல்கிறதுன்னா அது அரசியல் ரீதியான அது பொலிட்டிக்கல் பேஸ் வந்து சைனாவுக்கு வந்து சோசியலிசம் தான். சைனா வந்து சோசியலிச நாடு கிடையாது, அவங்களே அதை சொல்கிறது கிடையாது. சோசியலிசத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உற்பத்தி முறை பொருளாதாரம்னு பார்த்திங்கன்னா அது முதலாளித்துவ உற்பத்தி முறை தான். இன்றைக்கும் வேலை இல்லாதவர்கள் அது 1.5% என்னமோ இருக்குது. இன்றைக்கி அந்த ட்ரைபல் ஏரியாக்கள்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வறுமை இருக்குது. அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும், தொழில் செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. அந்த ஜீப் இங்கே அங்கே ஒரு தடவை போகிறாரு, நான் வந்து ஃப்ளைட்டில் வந்தேன், ட்ரெயினில் வந்தேன், வேனில் வந்தேன், 3 மணி நேரம் நடந்து வந்து தான் ரீச் ஆனேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போய் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. சாப்பாடு இருக்கா, துணி இருக்கா, திறந்தெல்லாம் பார்க்குறாரு. காமி உன்னுடைய கோதுமை எடுத்து காமி அப்படியெல்லாம் பார்க்குறாரு அவர். இப்போ அந்த அளவுக்கு ரிமோட் ஏரியாலாம் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை இந்தியாவில் வறுமையை வேலையில்லா திண்டாட்டத்தை நம்ம எப்படி அணுகிறோம்? என்ன சொல்கிறோம்? உனக்கு திறமை இல்லை, ஏழை வீட்டில் பிறந்துட்டேன், உன் தலைவிதி அப்படி சொல்கிறோம். அதே அமெரிக்காவிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அவங்க அப்படி இல்லை. உலகத்திலே நம்பர் 1 பவர்ஃபுல்லானாலும் ஜிபிங் தான். அவர் ஏரோப்ளானில் போய், ட்ரெயினில் போய், ஜீப்பில் போய், நடந்து போய் அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவங்கெல்லாம் ஜனாதிபதி வந்திருக்காருன்னு சொல்லலை, ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்காருன்னு தான் சொல்கிறான். அவன்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர். அவன் இப்போ அங்கேயும் ஏழ்மை என்பது இருக்குது. ஆனால் அவங்க வந்து சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். தோழர்கள், இது ஏராளமான விவரம் வந்து இருக்குது. நான் வந்து மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் படிக்கிறேன். ஆனால் இன்றைய ஹெட்லைன்ஸில் என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமி எப்படி இன்றைய ஹெட்லைன்ஸில் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அதன் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முதல்ல எடுத்த புள்ளி லேட்டஸ்ட்டு தான் இது. அதனால் நிறைய விவரங்கள் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.